1 சங்கீதம் 3 Psalm 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள்? யாருக்கு இது நடக்கும்? யார் தன் காலத்தில் கனியை தருவான்? யாருடைய ஆசீர்வாதங்கள் உதிராமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்? யார் செய்வது எல்லாம் வாய்க்கும்? அதற்கு முந்தின வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்களானால் இத்தனை ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு நீங்கள் சுதந்தரிக்கலாம். அது இன்றைக்கு உங்களுக்கு சொந்தமாய் மாற வேண்டுமானால் அதற்குரிய வாசல் வழிகள் வேதத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய வேதத்தை வாசித்தீர்களா? அவருடைய வார்த்தையை தியானித்தீர்களா? அப்படி செய்திருந்தால் நிச்சயம் இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களுக்கு, விருப்பத்தோடு வாஞ்சையோடு வாசிக்கிறவர்களுக்கு மகத்துவமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். அவர்கள் ஒருபொழுதும் வற்றாத நீரூற்றை பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, தங்கள் காலங்களில் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறவர்களாய் இருப்பது மட்டுமல்ல, இலை உதிராமல் இருந்து அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார்களோ அவைகள் வாய்க்கட்டும். பல நாட்கள் ஆரம்பித்து தடைப்பட்டவைகள் இன்றைக்கு கைகூடி வரட்டும். கர்த்தர் அதை முன்னின்று நடத்தி கொடுப்பீராக. ஜீவனுள்ள சாட்சிகளாய் உயர்த்துவீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.